உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மதியை வந்துட்டு வேலையை விட்டு நிப்பாட்டினது தங்கராஜ் தான் அப்படிங்கிறது இது வரைக்கும் மதிக்கு தெரியாமல் இருந்தாலும் இவங்க குரூப் ஆரம்பித்து அதுவும் இவங்க ரொம்ப க்ளோஸாக பேசி பழகும்போது இந்த விஷயம் எப்படியாவது கண்டிப்பாக ரேவதிக்கு தெரிஞ்சு ரேவதி மூலமாக தான் மதிக்கு தெரிய வருது அப்படின்னு நான் எப்படி அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி நீங்களும் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரியே தான் நடந்திருக்கு. வீட்டில் வந்து பார்த்தா அங்கே வேறு யாருக்கோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பழக்க வழக்கத்தினால இதை அவங்க புருஷனும் கண்டுக்காததுனால அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதுவும் குழந்தைங்களை விட்டுட்டு எனக்கு குழந்தைங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லும்போது அப்போ கூடவே வீட்டில் இருக்க ஆம்பளையும் சரியாக இல்லாமல் இருந்தால் அப்படி தானே பொண்டாட்டி என்ன பண்ணுறா எது பண்ணுறாங்கிறத அவரும் கவனிச்சிருக்கணும்ல. அவ்வளோ நம்பிக்கையோடு அவர் இருந்திருக்காரு. ஆனால் இவங்க வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது இங்கே தங்கராஜுக்கு டக்குன்னு ரேவதி பண்ண விஷயங்கள் தான் முன்னாடி ஃப்ளாஷ் ஆகி போகுது. அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு கிச்சனை திரும்பி பார்க்குறாரு. கிச்சனில் ரேவதி சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட பேசி அனுப்பி விட்டதுக்கப்புறம் நேராக கிச்சனுக்கு தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இப்போது ரேவதி வந்து பக்கத்துலேயே மொபைலை வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னே ஆமாம் ரேவதி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி பசங்க எங்கள் பாப்பா எங்கள் தம்பி எங்கள் அம்மா இதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு ஆமாம் ரேவதி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னா ஆமாம் சமைக்கிற இடத்துல கூட எதுக்கு பக்கத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டே சமைக்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் பாட்டுக்கு ஃபோனை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்னா வீட்டிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா இல்லை யாராவது ஃபோன் பண்ண எப்படிங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு யார் ஃபோன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தங்கராஜ் கேட்ட உடனே யாருங்க ஃபோன் பண்ணுவாங்க? அம்மா அப்பா பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ருதியோ இல்லை சுரேஷோ அண்ணனோ யாராவது பண்ணுவாங்க. அண்ணி எப்பயாவது மதி இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்க. இல்லை நீங்களே வெளியே போயிருந்தா கூட கூப்பிட்டாலும் எடுக்க வேணாமா? அதனால தான் எந்த வேலை செஞ்சாலும் பக்கத்துலேயே வச்சுட்ருக்கேங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏங்க இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் கொஞ்ச நாள் ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இதோ இப்போ வந்துட்டு போனானே ஒரு பையன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பேசிகிட்டு இருந்தீங்க பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு விஷயம் சொன்னான். வீட்டில் இருக்க ஆம்பளை சரியில்லைன்னா இந்த மாதிரி தான் பொண்டாட்டிங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு புருஷங்க சரியாக கவனிக்கல அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும்னு அவன் பொண்டாட்டி ஓடி போனதுக்கு இப்படியெல்லாம் அவன் காரணம் சொல்லிட்டு இருக்கான். நீயும் வந்துட்டு பார்த்தா ரொம்ப நாளாக அந்த ஃபோனில் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. வீட்டில் இருக்கவங்கள தவிர வேற யார்கிட்டே அது பேசிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே ரேவதி வந்துட்டு ஏங்க என்னங்க பேசுகிறீங்க? என்ன சந்தேகப்படுறீங்களா? அவங்க சொன்ன வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். வீட்டில் இருக்க ஆம்பளை சரியில்லைனா தான் அந்த பொண்டாட்டி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவா. எனக்கு நீங்கள் தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க. அப்புறம் எப்படிங்க நான் அப்படிலாம் பேசுவேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வீட்டில் இருக்கவங்கள தவிரையோ உங்களையோ தவிர வேறு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு தேவையில்லாதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்ட்டு இங்கே ரேவதி ஒரு மாதிரி சொன்னாலும் இவளை நம்பலாமா நம்ப முடியலையா அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி குழப்பத்தோடையே தங்கராஜ் போகிறாரு. ஒரு வழியாக குழப்பி விட்டு அனுப்பிட்டாங்க ரேவதி. இந்த விஷயத்த வீட்லையுமே சொல்லிட்டு அதாவது குரூப்பில் அவங்கக்கிட்ட சொல்லும்போது வீட்டிலேருந்து அவங்களுமே கேட்குறாங்க. அதை ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு பரவாயில்ல ரேவதி நீயும் அப்படியே நல்லா குழப்பி விட்ட போல இருக்கே அப்படிங்கிறாங்க. ஆனால் அண்ணி எது நடந்தாலும் அவர் என்னை சந்தேகமே பட்டி குழம்பிட்டு திரிஞ்சாலும் சரி, ஆனால் நம்ம 3 பேர் குரூப் ஆரம்பிச்சிருக்க விஷயத்த மட்டும் அவர்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக பேசிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது தங்கராஜ் வந்து பார்த்தா ஒரு பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்காரு. இவங்க ரூமில் கொஞ்சம் நீட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அப்போ ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுட்டே இருக்குங்கும்போது இங்கே அவர் வராரா வரலையானே தெரியல. இவ்வளோ நேரமாக ஃபோன் அடிக்குது அப்படின்ட்டு ஏங்க ஃபோன் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டே இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. இங்கே வந்து ரேவதி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுட்டு திரும்பவும் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா இவர் ரேவதி போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இவர் ஃபோனை அட்டன் பண்ணி திரும்பவும் பேசுகிறாரு. இந்த மாதிரி பாத்ரூமில் இருந்தேன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஒரு மாதிரி சீரியஸான ஒரு டாபிக் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ரேவதியுமே கவனிக்கிறாங்க. இவர் என்ன பேசிக்கிறாரு, இவர் ஆளே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நம்மளை எதுக்கு போகிறோமா இல்லையான்னு வேற பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே நின்று இங்கே ரேவதி என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்குறாங்க. ஸோ இப்போ தங்கராஜ் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரியா ஏதாவது சொல்லி நீங்கள் சமாளிச்சுக்கோங்க. என்ன தான் நான் என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை அவளை வேலைக்கு அனுப்பக்கூடாது, எங்கள் வீட்டில் சும்மா சண்டை வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லி தான் மதிய வேலையை விட்டு நான் நிறுத்த சொன்னேன். நீங்களும் பண்ணிட்டீங்க. இப்போது உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் அந்த கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏதாவது பார்த்து சமாளிச்சுக்கோங்க. அதுக்கு தானே உங்களுக்கு பல்க் அமௌண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டதுமே அப்படியே ரேவதிக்கு தூக்கு வாரி போடுது. என்னது மதிய வேலையை விட்டு நிறுத்தினது இவர் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்லேயே நிற்கிறாங்க. அப்போவுமே இல்லை சார் அவங்க வந்துட்டு எந்த பர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு ஒரு இதாகவே பண்ணலை சார், எல்லாமே அவங்க வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு எதுக்காக நிறுத்துனீங்க? அதுவும் அவங்க கன்ஃபர்மேஷனில் வந்துட்டு இருக்க ஒரு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருந்தவங்கள வேலையை விட்டே நிறுத்தினது அப்படிங்கிறது ரொம்ப தப்புன்னு எனக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போடுறாங்க சார் அப்படின்னு அவங்களும்
வந்து சொல்லும்போது, இங்கே பாருங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்கல்ல, என்ன பண்ணுமோ நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும், இதெல்லாம் பணம் வாங்குறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு தங்கராஜ் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ரேவதி வந்துட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அப்படியே கடகடன்னு இறங்கி கீழே போயிடுறாங்க. வெளியில் பேசிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு யாரும் பார்க்குறாங்களா, ரேவதி இங்கே நிற்கிறாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ரேவதியுமே கீழே போயிட்டாங்க அப்படிங்கும்போது அப்படியே பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அவரும் வராரு. ரேவதி இதை கேட்ட விஷயம் அவருக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்போது எப்படா அவர் வெளியே போவாருன்னு பார்த்துட்டு இருந்துட்டு டக்குன்னு இப்போ குரூப்பில் சொல்லிடுறாங்க, இப்போ அண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மதியங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சமைச்சிட்ருக்கோம் ரேவதி. ஆமாம், நீ சமையல்லாம் முடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. ஐயோ, சமையல் கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமாம், மதி பக்கத்தில் இருக்காளா அப்படிங்கிறாங்க. என் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கா ரேவதி, சொல்லு அப்படிங்கிறாங்க. மதி, ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருந்த. உனக்கு எதுவும் பர்ஃபார்மன்ஸ் நான் நல்லா பண்ணாமலாம் இல்லை, நல்லா பண்ணேன், ஆனாலும் எந்த காரணமும் இல்லாமல் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தில்ல, உன்னை வேலையை விட்டு தூக்குனது வேறு யாருமே இல்லை, என் ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மதிக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. மலரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்ன ரேவதி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணி, இப்போ தான் அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். மதியை வேலையை விட்டு நிறுத்தினதுனால அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு அந்த சாருக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போடுறாங்களாம். எந்த காரணத்துக்காக நீங்கள் நிறுத்துவீங்க அப்படிலாம் சொல்லிட்டு பேசியிருப்பாங்க போல். இவர் இங்கே என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி பேசினதை இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரேவதி இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு இங்கே மலர் கேட்டுட்டு இருக்கும்போதே மதிக்கு செம்ம கோவம் வருது. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ மதி, இந்த விஷயத்துலலாம் நான் உங்ககிட்ட விளையாடுவேனா, என் புருஷனே பேசிகிட்டு இருந்தாருன்னு கேட்டுட்டு தானே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மதிக்கு செம்ம கோவம் வருது. அப்போது டக்குன்னு இங்கிட்டு வேகமாக ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஏய் மதி, எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு மலர்கிட்ட சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியில் வந்த உடனே இங்கே மலர் பார்த்துட்டு, மதி என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கே கிளம்புற அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் வேலையை அவர் வந்துட்டு நிறுத்தியிருப்பார், நான் வேலைக்கே போகக்கூடாது, நான் வீட்டிலே அப்படியே அடங்கி கிடக்கணும் முடங்கி கிடக்கணும்னு நினச்சி தானே அவர் இந்த வேலையை பார்த்துருக்காரு. எவ்வளோ பெரிய ஒரு கிரிமினலாக இருக்கார் இவர், நான் இதை சும்மாவே விட மாட்டேன், அவர் 2ல் ஒன்று கேட்காம நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மதி வேணாம் மதி, தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்க, ஏன் விஷயத்தில் தலையிடுறதுக்கு அவர் யார், அவரை நான் இன்றைக்கி ஒன்றும் செய்யாமல் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே மதி கிளம்பி போனதை வந்துட்டு ராஜலக்ஷ்மி பார்த்துட்டு, மலர் எங்கடி அவள் வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, அவள் கிளம்பி போனா, எங்கே போகிறான்னு கேட்டேன், ஒன்றும் சொல்லலை, ஏதோ கோவமாக பதட்டத்தோடு போகிறாத்த, என்ன விஷயம்னு தெரியல அப்படிங்கிறாங்க. மலரே, உன்னை நம்ப முடியாதே, உன்கிட்ட சொல்லாமல் அவள் கிளம்பி போக மாட்டாளே அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைத்த, அவள் வந்துடுவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்ட்டு. ஆமாம், காஃபி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. காஃபியெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், அவள் எங்கே போனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மி இப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது மலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாளிக்கிறாங்க. அங்கே தான் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல். ஸோ நேராக மதி அங்கே போய் ஆட்டோவில் இறங்குறாங்க. இறங்கின உடனே விறுவிறுன்னு உள்ளே போகிறாங்க. பார்த்த உடனே ரேவதிக்கு இங்கே ஆடி போயிடுது. ஐயோ மதி நேராகவே கிளம்பி வந்துட்டாலே, அவர்கிட்ட கேட்டாருன்னா இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தான் சொன்னோன்னு தெரிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி இங்கே ரேவதி ஒரு மாதிரி பயத்தில் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் டைனிங் டேபிளில் உட்கார்றாரு. கூடவே அவங்க அம்மாவும் உட்கார்றாங்க. அப்போ பார்த்தா இந்த மாதிரி மதி வேகமாக கோவத்தோட உள்ளே போகிறத பார்த்தோன்னே அப்படியே பார்க்குறாரு தங்கராஜ். வா மதி, என்ன திடீர்னு வந்திருக்க? ஆமாம், சுரேஷ் ஏதாவது சொல்லிவிட்டானா அப்படிங்கிறாங்க. சுரேஷ் எதுவும் சொல்லிவிடல, அவர் சொல்லிவிடுறதுக்கு நான் என்ன அவருக்கும் உங்களுக்கும் இடையில புரோக்கர் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மதி, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு. வா உட்காந்து சாப்பிடு, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. ரேவதி, மதிக்கு சாப்பாடு எடுத்து வை அப்படிங்கிறாங்க. அப்போ மதி பார்த்துட்டு, உங்கள் வீட்டில் ஒன்றும் நான் சாப்பிட்றதுக்கு வரல, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படிங்கிறாங்க. எடுத்த உடனே அப்படியே அவங்க அம்மாவுக்கும் ஷாக் ஆகுது. இங்கே தங்கராஜ் ஒரு மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு எழுந்துச்சு நின்று, என்ன மதி வந்ததும் வராததுமா ஒரு மாதிரி இப்படியே பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வேலையை நிறுத்துறதுக்கு நீங்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்கள் இன்ஃப்ளூயன்ஸால் தான் என்னை வேலையை நிறுத்தியிருக்காங்க அப்படிலாம் நான் கேள்விப்பட்டா எனக்கு எப்படி இருக்கும், உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம், நான் படித்து என்னோடய கரியரில் நான் ஒரு மாதிரி போகணும்னு நினச்சி நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது என்ன வேலையை விட்டு நிறுத்தி என்னை வீட்டிலே முடக்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படி தங்கராஜ் பார்க்குறாரு. என்ன மதி, வார்த்தையெல்லாம் ரொம்ப நீண்டுகிட்டே போகுது, என்னப்போ? ஆமாம், நான் தான் உன்னை வேலையை விட்டு நிறுத்தினேன், இப்போ என்ன பண்ண போகிற நீ அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிறேன்னா, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க இடத்துல நான் வேலை பார்த்ததுனால தானே என்ன வேலையை விட்டு நீங்கள் நிறுத்துனீங்க. நீங்கள் எண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த இடத்துலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னை வேலையை விட்டு நிறுத்த முடியாத அளவில் நான் அந்த வேலைக்கு போவேன். என்னை வீட்டிலே முடக்கி வைக்கணும்னு மட்டும் நினச்சிங்க, அது உங்கள் கனவுல கூட நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி மதி திமிராகவே பேசும்போது இங்கே ரேவதிக்கு அப்படியே படப்படன்னு வருது. ஐயோ, இவகிட்ட சொன்னதுக்கு இப்படி வந்து இங்கே நேர்லேயே வந்து கத்திட்டு இருக்காளே, இந்த விஷயம் நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நிற்கும்போது இங்கே தங்கராஜோட அம்மாவும் பார்க்குறாங்க. மதி, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, வீட்டில் இருக்க
ஒரு பெரிய மனுஷனை அந்த குடும்பத்துக்காகவே நான் தினம் தினம் யோசிச்சுட்டு சும்மா அந்த வீட்டிலேருந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு என் மகனுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதே பொழப்பா இருக்குது. இதில் இந்த பிரச்சனையெல்லாம் வேறையா? என்னடா தங்கராஜ் அப்படிங்கிறாங்க. மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ நாங்கள் பஞ்சாயத்து பண்ண சொல்லி இவரை கூப்பிட்டோமா? எதுக்கு எடுத்தாலும் இவர் தான் அந்த வீட்டில் எல்லாமே, இவர் இல்லைன்னா அங்கே எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி இவர் தான் சும்மா சும்மா வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி ஒரு மாதிரி பேசின உடனே அப்படியே தங்கராஜுக்கு அப்படி கோவம் வருது. என்ன மதி ரொம்ப பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் பேசுவேன், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள். உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத இடத்துல நான் இன்னும் நல்ல பெரிய இடத்துக்கு போய் நல்ல வேலை செஞ்சு என்னோட இதில் நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து காட்டுவேன். ஆனால் வீட்டில் முடங்கி கிடக்குவேன் இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க, இது நான் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விறுவிறுன்னு மதி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ தங்கராஜுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. உட்காந்துட்டு இருந்தவர் இங்கே ரேவதியை பார்க்குறாரு. ரேவதி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு ஏங்க நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ரேவதி நில்லு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மதி எதுக்கு திடீர்னு வந்து இப்படி பேசிட்டு போகிறா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறாரு. ஏங்க இந்த விஷயம் இப்போ தான் மதி சொல்லியே எனக்கு தெரியும். ஆமாம் ஏங்க நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா மதி இங்கே வர போகிறாங்கிற விஷயம் உனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க சத்தியமாக தெரியாதுங்க, நீங்கள் சாப்பிட உட்காந்தீங்க, உங்களுக்கு சாப்பாடு தானே நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன், அவள் வரான்னு தெரிஞ்சிருந்தா அவளுக்கும் சேர்த்து நான் ஏதாவது பண்ணியிருப்பேன், இல்லை உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி வந்துட்டு ஒரு மாதிரி பேசும்போது ரேவதியை வந்து நம்பவும் முடியல நம்பவும் இருக்கவும் முடியல. அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம இப்போ தானே பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் இவள் கீழே தான் நின்றுட்டு இருந்தா, அப்புறம் எப்படி அவளுக்கு அந்த விஷயம் போச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுட்டே இருக்காரு. நேராக இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த கோவத்தோட விறுவிறுன்னு உள்ளே வரும்போது மலர் பார்க்குறாங்க. அப்பா வந்துட்டாளா அப்படின்ட்டு வேக வேகமாக போயிட்டு ரூமுக்குள்ளாரே போகிறாங்க. இதை ராஜலக்ஷ்மி பார்க்குறாங்க. போயிட்டு உள்ள கதவெல்லாம் சாத்திட்டு போய் உட்காந்து பேசுகிறாங்க. மதி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சா? நான் போய் கேட்குறேன், என்கிட்டவே திமிரா சொல்கிறாருங்க அவர். ஆமாம் நான் தான் உன்னை வேலையை விட்டு நிறுத்தினேன், என்ன பண்ண போகிறா அப்படின்னு இங்கிட்ட திமிரா பேசுகிறாரு. எவ்வளோ தைரியம் அந்த ஆளுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் தான் இந்த தங்கராஜ் இப்படி இருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மதிக்கு கோவம் அப்படி இருக்குது. இங்கே பார்த்தா சரின்னு பேசி முடிச்சுட்டு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதவை திறந்துட்டு நான் போய் வெளியே போகிறேன், அத்தை வேற நான் உள்ளே வரதை பார்த்தாங்க, அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், உன்னை பற்றி எங்கே போனேன்னு கேட்டாங்க, நான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து வச்சிட்டேன், உங்ககிட்ட கேட்டால் நீ ஏதாவது சொல்லிக்கோ அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க போய் சொல்லணும், நான் பேசிக்கிறேன், அங்கே தானே போனேன், இந்த விஷயம் இந்நேரத்தில் என் புருஷனுக்குலாம் அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கே தெரிய தான் போகுது, அப்புறம் எதுக்கு நான் போய் சொல்லணும், பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி ரொம்ப தில்லாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது மலர் வந்து கதவை திறக்கிறாங்க. வெளியிலே நின்று ராஜலக்ஷ்மி இவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத ஒட்டு கேட்டுட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே அத்தை என்னத்தை இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மலர். அப்போ என்னடி நடக்குது இந்த வீட்டுக்குள்ளார அப்படிங்கிறாங்க. என்னத்தை நடக்குது, ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. மதி வேக வேகமாக எழுந்து வந்துட்டு இன்னும் என்ன நடக்கணும் இந்த வீட்டில், என்ன நினச்சிட்டு இருக்காரு உங்கள் மருமக அப்படிங்கிறாங்க. எங்களெல்லாம் பேசுனது பத்தாது, என் பையனை அடித்தது பத்தாதுன்னு இப்போ என் மருமகனே நீ பேச வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. உங்கள் மருமக ரொம்ப யோக்கிய மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னோடனே வாயில் அடிச்சுட்டு ஐயோ என் மருமகனை பார்த்து இவ இப்படி சொல்கிறாளே, ஏங்க இங்கே வாங்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாங்க. அங்கேருந்து ராகவனை எழுந்து வராரு. வந்து பார்த்துட்டு ராஜலட்சுமி எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ நம்மளெல்லாம் பேசுனது பத்தாது, சுரேஷெல்லாம் அடித்தது பத்தாதுன்னு இப்போது நம்ம மருமகனையும் இவ குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க பேசுகிறதுனால தான் இங்கே ராகவனுக்கு ப்ரெஷரே ஏறுது. ஆனால் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நீ தான் பண்ணுறேன்னு மதியை தான் ஒரு மாதிரி ப்ளேம் பண்ணுறாங்க. மதி அதையும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் என் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இதை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க, என் மருமகன் என்னடி பண்ணாரு, இப்போ எதுக்கடி நீ அவரை பற்றி பேசுகிற அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணாரா, என் வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கே இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன், என் வேலை போனதுக்கு காரணமே அவர் தான், என்னை வந்து வேலையை விட்டு நிறுத்த சொல்லி அவர் தான் அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் பேசி என்னை நிறுத்த வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜலக்ஷ்மிக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு வருது. அப்படி சந்தோஷமாக பார்த்துட்டு அப்படியா அதானே பார்த்தேன், என் மருமகனா சும்மாவா, உன்னை வேலையை விட்டு நிறுத்த வச்சது அவர் தானா, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சே, ஏங்க பார்த்தீங்களாங்க மருமகன் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காருன்னு, சும்மா சொல்லக்கூடாதுங்க அவரை, என்னென்னலாம் அவள் ஆட்டம் போட்டா, காலேஜுக்கு போகணும் அதுக்கு போகணும் இதுக்கு போகணுன்ட்டு பொழுதுக்கும் அந்த புக்கை தூக்கி வச்சுட்டே உட்காந்துருப்பாள்ல, இப்போ பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே மதிக்கு அவ்வளோ கோவம் வருது, இந்த அம்மா என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மலரும் பார்த்துட்டு அத்தை அவள் வேலை போயிடுச்சு அதுக்கு காரணம் அவர் தான் சொல்லிட்டு இப்படி டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, அது தப்பு தானே, அவளோட திறமைக்கு அவள் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கா, அதுக்காக வேலையை விட்டு நிறுத்த சொல்லி அவர் போய் அங்கே சொல்லுவாரா அப்படிங்கிறாங்க. மலரு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவளுக்கு நீ ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவள் கூட சேர்ந்து ஆடிட்டுருக்க, உனக்கும்
இருக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவனை கூட்டிகிட்டு ரூமுக்கே போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் இன்னும் சுரேஷுக்கு வந்துட்டு தங்கராஜே ஃபோன் பண்ணி சொல்லி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் சுரேஷுக்கும் தெரியும் அப்படிங்கும்போது தான் இன்னும் பூகம்பமே வெடிக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.